இது பொருத்தமற்ற கேள்வியா சம்பந்தப்பட்ட கேள்வியா? பொருத்தமற்ற கேள்வியை கேட்டு உங்கள்ட்ட பதில் இல்லைன்னா இதெல்லாம் ஒரு கேள்வியாங்கிறீங்க. இதுதான் கேள்வியே. இதுக்கு தான் நீங்க பதில் சொல்லணும். அவுலியாக்களுக்கு அல்லாஹ் கொடுத்துருக்கான், வகை வகையா கொடுத்துருக்கான், வித்தியாசப்படுத்தி கொடுத்துருக்கான் அப்படி நீங்க சொல்வீர்களே. ஆனால் நீங்க என்ன செய்யணும்? அதுக்குரிய ஆதாரத்தை காட்டணும். ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் கொடுத்த இந்த அளவு, இப்ராஹிம் நபி கொடுத்த இந்த அளவு, முஹிதீன் கொடுத்த இந்த அளவு, அப்துல் கார் கொடுத்த இந்த அளவு அப்படின்னு ஒவ்வொருத்த பேரையும் சொல்லி அதுக்கு தகுந்தவாறு நீங்க என்ன செய்யணும்? டிஃபரெண்ட்டை காட்டணும். அதுக்குரிய ஆதாரத்தோட நீங்களே அந்த அளவை நிர்ணயிக்க கூடாது. இவருக்கு இவ்வளவுதான் கொடுத்து அப்போ உங்களுக்கு அதில் தெளிவு இல்லைன்னு சொன்னால் நீங்கள் தப்பு பண்ணுறவங்களுக்கு விளங்குதா இல்லையா? நீங்கள் மார்க்க ஆதாரம் இல்லாமல் ஒரு ஷிர்கான ஒரு காரியத்தை, அல்லாஹ்வுக்கு இணை வைக்கிற காரியத்தை பொய்யான ஒரு காரணத்தை சொல்லி கொண்டு நியாயப்படுத்துகிறீர்கள் என்பது அதில் தெளிவாக நிரூபணம் ஆயிடுச்சு. அந்த பாங்கு சொல்கிற ஹதீஸ் இதில் என்ன செய்யாது? நிற்காது. அதே போல் நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சில விஷயங்களை மனசில் உள்ளது நினச்சதை முதுகுக்கு பின்னாடி நடக்கிறதெல்லாம் அவங்க அறிவித்து கொடுத்தாங்கன்னு ஒரு 2 செய்தியை சொன்னாங்க. இதுன்னு 2 இது மாதிரி நிறைய இருக்கிறது. எதெல்லாம் இருக்கிறத நம்புவோம். ஆனால் அது தெரியாமல் இருந்து அதை விட அதிகமாக இருக்குன்னு நான் சொன்னேன். உடனே அதுக்கு என்ன செய்கிறாங்க? ஒத்துக்கொண்டார்களாம். என்ன ஒத்துக்கொண்டார்கள்? இருக்கிறதான அது. எதை ஒத்துக்கிட்டோம்? ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லத்துக்கு மறைவான ஞானம் இருக்குன்னு ஒத்துக்கொண்டார்கள். ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் மனசில் உள்ளதையெல்லாம் அறிவார்கள் என்று ஒத்துக்கொண்டார்கள். அப்படிலாம் ஒத்துக்கிறவே இல்லை. என்ன ஒத்துக்கிறோம்? எதற்கு ஆதாரம் இருக்கிறதோ, நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் நமக்கெல்லாம் இல்லாமல் பிரத்யேகமாக எதை அறிந்து கொண்டார்கள், செய்தார்கள், புரிந்து கொண்டார்கள் ஆதாரம் இருக்கிறதோ அதை நம்ம நம்ப வேண்டும். ஏன்? குர்ஆனில் இருப்பதனால், ஹதீஸில் இருப்பதனால். எதுக்கு ஆதாரம் இல்லையோ அதில் எல்லாம் மனிதர்களைப் போல இருந்தார்கள் நாம் நம்ப வேண்டும். இதைத்தான் நான் சொன்னேனே தவிர என்னமோ சொல்லாத ஒன்றை ஒத்துக்கொண்ட மாதிரி என்ன செய்கிறாங்க? திசை திருப்புகிறார்கள். அதில் ஒத்துக்கிற ஒரு பேச்சே இல்லை. அடுத்து என்ன? ஏற்கனவே கபூர் வணங்கியா இருந்தோம், இப்போ மாறிட்டோன்னே நீங்கள் கபூர் வணங்கியா இருந்து நாங்கள் கபூர் வணங்கியா இல்லை அப்படிங்கிறப்ப நாங்கள் வணங்குறது கிடையாதுங்கிறாங்க. நீங்கள் செய்கிற இந்த செயலுக்கு பேர் தானே வணக்கம்ங்கிறோம். நீங்கள் ஒரு மனுஷனுக்கு போய் செத்து போன ஆளுக்கு போய் அல்லாஹ் கேட்குற மாதிரி கேட்பான், அல்லாஹ் பார்க்குற மாதிரி பார்க்குவான்னு சொன்னோடனே வணங்கிட்டீங்கள. அந்த கபூர் வணக்கத்தை நாங்கள் செஞ்சிட்டு இருந்தோம். நாங்கள் எந்த கபூர் வணக்கத்தை செஞ்சதாக சொன்னோமோ அந்த கபூர் வணக்கத்தை நீங்கள் இப்போ செஞ்சுட்டு இருக்கிறீங்க. ஆதாரம் காட்ட முடியாமல், திருப்பி திருப்பி கேட்டு பதில் சொல்ல முடியாமல், கபரை போய் கும்பிட்டுக்கிட்டு வணங்கணும்னு அர்த்தத்தில் நாங்கள் சொல்லவில்லை. இப்படி தான் நினச்சோம். என்ன நினச்சோம்? அவ்வளோ எல்லாம் கேட்கும். அப்புறம் தான் வித்தியாசம் பார்க்குறோம். அது எப்படி கேட்கும்? அல்லாஹ்வுடைய கேள்வி இருக்கும். ஆதாரத்தை காணாம தேடி தேடி பார்க்குறோமே, நம்மளுக்கு முன்னோர்கள் தப்பாவில் கேடு பண்ணிட்டாங்க என்று விளங்கி கொண்டு வந்துட்டோம். அப்போ நாங்கள் எதிலிருந்து நாங்கள் விடுபட்டு வந்தோமோ அதைத்தான் நீங்கள் இப்போ செய்து கொண்டிருக்கிறீர்கள். அப்போ இல்லைன்னா நீங்கள் என்ன செய்யணும்? 2 தானே சொல்லணும். நீங்கள் ஒருத்தரை கூப்பிடுறீங்க, அப்துல் காதரே மொஹிதீன் கூப்பிடுறீங்க, ஆயிரக்கணக்கான பேர் கூப்பிட்றானா இல்லையா? இந்த ஆயிரக்கணக்கான அது லிமிட்டே கிடையாது, கோடியும்